வணக்கம் நண்பர்களே, நான் ஆக்னஸ் கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் செய்த கைவினைப் பொருட்களை உலக வாடிக்கையாளர்களுக்கு விற்கணும்னு நினச்சா அப்போ எட்ஸின்ற வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்றைக்கி எட்ஸினா என்ன, எப்படி இந்த வெப்சைட்டில் விற்கலாம், என்னென்ன விற்கலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல எட்ஸினா என்னன்னு பார்க்கலாம். இந்த etsy.com 2005 தொடங்கப்பட்ட ஒரு அமெரிக்கன் இ-காமர்ஸ் வெப்சைட். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். ஆனால் இதில் உள்ள விசேஷம் என்னென்னா, இதில் கைவினைப் பொருட்கள், அதாவது ஹேண்ட்மேட்ஸ் தான் விற்கலாம். இன்னும் சில வித பொருட்களை விற்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். பிரத்யேகமான கைவினைப் பொருட்களை மட்டும் விற்கிறதால கைவினைப் பொருட்களை குறிப்பாக தேடுற வாடிக்கையாளர்கள் இங்கே வருவாங்க. அதனால் சரியான வாடிக்கையாளர்கள், அதாவது பொட்டென்ஷியல் பையர்ஸ் முன்னாடி உங்கள் பொருட்களை கொண்டு போக முடியுது. அதுவும் உங்கள் கைபேசியில் இருந்தே விற்க முடியும். முதல்ல இலவசமான லிஸ்டிங்ஸ் தருவாங்க. அதுக்கு பிறகு மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டை விட குறைவான கட்டணம். இதையெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். எட்ஸியில் ஷாப் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி ஒரு தனி ஸ்டோர் ஃப்ரண்ட் கொடுப்பாங்க. ஒரு நிஜமான கடை மாதிரியே நம்மளோட எல்லா பொருட்களையும் இந்த ஒரே இடத்துல நம்ம லிஸ்ட் பண்ணலாம். அப்போது வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கும் நம்மளோட பொருட்கள் என்னெல்லாம் நம்ம தரோம் அப்படின்றது அவங்களுக்கும் ஈஸியாக தெரியும். நமக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, இனிமேல் இந்த எட்ஸியில் வேறு என்னென்ன விற்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஹேண்ட்மேட்ஸ், கைவினை பொருட்கள், கிராஃப்ட் சப்ளைஸ், கிராஃப்ட் செய்ய தேவைப்படுற மூலப்பொருட்கள், வின்டேஜ் ஐட்டம்ஸ், பழங்கால பொருட்கள், 20 வருஷம் பழமையான பொருட்களை கூட விற்கலாம். இன்னொரு வீடியோவில் பொருட்களை எப்படி கேட்டகரைஸ் பண்ணி விற்கலாம், அதாவது ஜுவல்லரி, டாய்ஸ், ஆர்ட், இப்படி இன்னும் நிறைய விதமாக எப்படி எதையெல்லாம் விற்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்களுக்கும் இது உபயோகப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளையும் அபிப்பிராயத்தையும் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.